ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டு ஹர் டிஎஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு செடி வீட்டிலேயே நம்ம வளர்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவே வளரும். உருளைக்கிழங்கு செடி வந்து நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி விளைய வச்சு சாப்பிட்றப்போ எந்த மருந்தும் இல்லாமல் சூப்பராக விளைய வைக்கலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேலே லைட்டாக முளைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து லீஃப் தான். வந்து இதை கட் பண்ணி வச்சாலே சூப்பராக வளரும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் 3 உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கோங்க நாங்கள். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வாரத்துக்கு வச்சிடணும் கட்டி. அது பாருங்கள், இந்த முளைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து முளைக்கும் தான். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ தான் அந்த மாதிரி வரும். வெளியே வச்சா முளைக்குமான்னு தெரியல. பட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப நல்லா அந்த லீஃப்லாம் வந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து லீஃப் தாங்க. அந்த வேர் தான் வந்து அது ஃபுல்லாக இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம மண்ணில் வைக்கிறப்ப இன்னும் சூப்பராகவே வரும். 3 உருளைக்கிழங்குமே முளைச்சிருக்குங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி வச்சு வைக்கிறப்ப வீட்லேயே நம்ம வந்து சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்லேயே வளர்க்குறப்போ அதோட எந்த கெமிக்கல் மருந்துமே போடாமல் நம்ம சூப்பராக வீட்லேயே விளைய வச்சு சாப்பிட்றப்ப அது ஹெல்த்தியும் கூட, எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் இருக்கிறதுனால. இது வைக்க பாருங்கள், நான் மோஸ்ட்டாக வந்து இந்த கேரி பேக் தாங்க, திக்காக இருக்கும் ஒரு கவர் தான். நீங்கள் எந்த கவர் வேணால் எடுத்துக்கலாம். இந்த அரிசி கவர் கூட இருக்குது பாருங்கள், அதில் கூட வைக்கலாம். சூப்பராகவே வந்து காயை எடுக்கலாம். பாருங்கள், இந்த கவர் ஃபுல்லாக நான் தண்ணி போகிறதுக்காக அங்கங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தண்ணி வந்து கீழே ட்ரெயின் ஆகணும். அப்போ தான் வந்து செடி நல்லா வளரும். தண்ணி ஊற்றுற தண்ணி வந்து நம்மளுக்கு கீழே வந்து வந்துடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து செடி நல்லாயிருக்கும் எப்பயுமே. இதில் பாருங்கள், இந்த கவரில் நான் மண் ஃபில் பண்ணிட்டேன். நார்மல் மண் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த இதுவுமே நான் சேர்க்கலை. இது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வளர்த்து பாருங்கள். வீட்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி வளர்க்கலாம். அதுவும் கிட்ஸ் கையிலெல்லாம் கொடுத்து வச்சிங்கன்னா அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதை வந்து வளர்க்கணுன்னு நினைப்பாங்க. இதில் மண் வந்து ட்ரையாக இருந்ததுனால நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த முளைச்ச இடம் மட்டும் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போட்டு அழுத்தலாம் கூடாதுங்க. லைட்டாக சும்மா இது பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு மண் இது பண்ணி விடணும். இந்த கவரில் நான் 3 இதுவுமே வந்து அந்த முளைச்ச இடம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அழுத்துனீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து உடையும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. சும்மா லைட்டாக பிடிச்சி வைக்கிற மாதிரி வைங்க. ரொம்ப அழுத்திலாம் விடாதீங்க. பாருங்கள் எப்படி வச்சாதுன்னு சொல்லிவிட்டு அது மேலே தெரியணும். இப்போ வந்து நம்ம மண்ணை வந்து மேலே தூவின மாதிரி போட்டுருங்க. ரொம்ப மூடக்கூடாது. சும்மா அந்த க்ரிப்காக மட்டும்தான் நான் மேலே மண் போடுறேன். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி வந்து தெளிச்சா மாதிரி ஊற்றுங்க. இப்போ வந்து நல்லா ஊற்றுனீங்கன்னா வந்து அந்த மண்ணில் நம்ம புதைச்சோம் தெரியுமா, அது வந்து இதுவாகும். அது வந்து எந்த ஷேக்கு எதுவுமே ஆகாமல் அழகாக நம்ம தண்ணி நம்ம தெளிச்சா மாதிரி தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றுனீங்கன்னா அதெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நிழல் இருக்க இடத்துல வைக்கணுங்க. இப்போ வந்து ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்கு சூப்பராக. அந்த ஒயிட் கலர்னு அதெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. சூப்பராக லீஃபுமே வந்துடுச்சு ஒரு 5 டேஸ்லேயே. இப்போ பாருங்கள், ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு செடி நம்ம வீட்டிலேயே வளர்த்தாச்சுங்க. இப்போ வந்து இது கீழெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வரும். அதுக்காக பிடுங்கிலாம் பார்த்துறாதீங்க. இந்த கீழே வந்து கண்டிப்பாக உருளைக்கிழங்கு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கீழே நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. வீட்லேயே சூப்பராக வளர்த்துடலாம். இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் கூட தேவையில்லைங்க. சும்மா ஒரு கவர் இருந்தாலே போதும். இதில் சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு செடி வீட்லேயே வளர்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.